ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கு இஎஸ்ஐ கார்டு இருக்கும். இஎஸ்ஐயோட பெனிஃபிட்ஸ் நிறையா பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதாவது இஎஸ்ஐ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு பேமெண்ட் வந்து கம்பெனியில் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு இஎஸ்ஐ கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஒரு மெம்பர், இப்போ ஹஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு கிடைக்கும், ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு கிடைக்குங்க. இதில் வந்து போனீங்கன்னா மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து இது மாதிரி சின்ன டிஸ்பென்சரிஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்க முடியும். இங்கே டிஸ்பென்சரியில் மேபி உங்களுக்கு முடியாத ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே வந்து இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது போக உடம்பு சரியில்லாமல் இப்போ வெளியே ஏதாவது மாத்திரை வாங்கி இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்லோட ரெசிப்டை கொண்டு வந்து கூட நீங்கள் இங்கே வந்து பேமெண்ட்டை வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அதாவது இஎஸ்ஐ யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா இஎஸ்ஐக்குன்னு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் கொடுப்பாங்க. இஎஸ்ஐயில் லீவ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் இஎஸ்ஐ மேபி லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இஎஸ்ஐயில் வந்து நீங்கள் சொல்லி இவ்வளோ நாள் வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதி வாங்கிட்டு அதை கொண்டு போய் உங்கள் கம்பெனியில் காமிச்சிட்டு அங்கேருந்து இஎஸ்ஐ ஆஃபீஸ் இருக்குங்க. இஎஸ்ஐ ஆஃபீஸில் கொண்டு போய், இப்போது நான் வந்து வாளையார் டிஸ்பென்சரி பக்கத்தில் இருக்கேன். இங்கேருந்து எங்களுக்கு பாலக்காட்டில் இருக்குது. பாலக்காடில் மருது ரோடு பக்கத்தில் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்கு கீழே வந்து அக்ஷயா சென்டர் இருக்கும். அங்கே போய் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை கொண்டு போய் பார்த்திங்கன்னா மேலே இஎஸ்ஐயில் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நாள் லீவ் எடுக்கிறீங்கன்னா அந்த 5 நாளுக்கான பேமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். மருந்து மாத்திரைலாம் கவர்மெண்ட்டில் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வெளியே தான் ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட இப்போ ப்ரைவேட்லியெல்லாம் போகிறத விட இஎஸ்ஐ டிஸ்பென்சரிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கும், மருந்து மாத்திரை எல்லாமே நல்லாயிருக்கும். நினைப்பீங்க ஒரு வேளை வந்துட்டு கவர்மெண்ட்டோட தான் இருக்குது, அவ்வளோவா ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். பட் நானுமே இஎஸ்ஐயில் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறப்ப சின்ன ஒரு கையில் ஒரு அடிபட்டிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் வந்து அட்மிட் ஆகியிருந்தேன் பாலக்காட்டில். பட் ட்ரீட்மெண்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மெடிசன் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இஎஸ்ஐயோட பெனிஃபிட்ஸ் தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. இஎஸ்ஐ இருந்துச்சுன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரியில் போய் நீங்கள் டேப்லெட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணி இஎஸ்ஐ கார்டு உள்ளவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட், இதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நியரஸ்ட்டில் கண்டிப்பாக இஎஸ்ஐ இருக்கும். நிறையா பேர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இஎஸ்ஐ இருக்கும். பட் அது அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அங்கே போகணுமா அப்படின்ட்டு தெரியாமல் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பீங்க. ஒரு வேளை நியரஸ்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிளினிக்கெல்லாம் போய் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. இஎஸ்ஐ கார்டு இருந்தால் இஎஸ்ஐ டிஸ்பென்சரியில் போய் டேரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். டாக்டர் இருப்பாங்க. இஎஸ்ஐ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வேறு தான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே வந்துட்டு இஎஸ்ஐ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். பார்த்திங்கன்னா அது வாளையாரில் இருக்கிற டிஸ்பென்சரி சந்திராபுரம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு நேராக கீழே அடுத்த ஸ்டாப்பில் இருக்குங்க. வாளையாரில் உங்கள் ஏரியாலே டிஸ்பென்சரி இருக்கும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.